ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வானூர் ஜெப மையத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துக்கிறேன். இப்போது தேவன் எங்களுக்கு கொடுத்த அந்த சோதர தரிசனத்தின்படி பாழாய் கிடக்கிறவர்கள் எடுத்து கட்டுகிறோம் பெயர் பெறுவா என்ற வார்த்தையின்படி நாங்கள் ஒவ்வொரு கிராமங்களாக போய் பார்க்குறோம். சபைகள் எங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி விசாரிக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சோதர கிராமத்தில் வந்திருக்கிறோம். இந்த கிராமம் வந்து நெமிலின்னு சொல்லக்கூடிய கிராமம். இந்த கிராமத்தில் ஒரு சபை இருக்கிறதாக சொன்னாங்க. நாங்கள் இந்த சபை எப்படின்னு பார்த்தா எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்குன தேவனுடைய ஆலயம் இப்படி ஒரு பாழாய் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். இந்த இடத்த பாருங்கள், இது உள்ளாடி இருக்க ஒரு சர்ச். இது இந்த வானூர் தாலுக்காவில் நெமிலின்னு சொல்லக்கூடிய கிராமத்தில் இருக்குது. இது ஃபுல்லாக வந்து பால் அடைஞ்சிட்டு எந்த ஒரு பராமரிப்பு இல்லாமல் அப்படியே இருந்துச்சு. அது நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். நான் வந்து இந்த சபை பற்றி அப்படி விசாரிக்கும் போது இங்கே ஞானமுத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு பாஸ்டர், அவர் வந்து சென்னை, அவர் மெட்ராஸு, அவர் அங்கேருந்து இங்கே வந்து ரொம்ப வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஊழியம் பண்ணதாகவும் அவர் அப்போ ஊழியம் பண்ணி இங்கே இடம் வாங்கி சபை கட்டினதாகவும் அவங்க சொன்னாங்க. இந்த பாஸ்டர் தான் இப்போ வந்து அடிக்கடி வந்து நடத்துகிறாரு. அவர் வந்து சென்னைக்கு போகிறாரு, சென்னையிலேருந்து வந்து அப்படியே நடத்துகிறாரு. அதுக்கப்புறம் நான் விசாரிக்கும் போது அவருக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, அவரால் நடத்த முடியல, அவருடைய மகனும் இதில் ஊழியத்துக்கு வரல அப்படின்னு சொல்லி சொன்னதுனால சரி நாங்கள் இதை வந்து எடுத்து செய்கிறோம், நாங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கிறோம், இந்த பாலம் இருக்கிற இடத்த எடுத்து கட்டுறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அவருக்கு ஆறுதல் சொல்லி ஆண்டவர்களை திட்டப்படுத்தி அந்த வார்த்தையை சொல்லி நாங்கள் இந்த சபையை வந்து பராமரிக்க முடியாது நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். நாங்கள் அந்த சர்ச்சை போய் பார்க்கலாம். இங்கே வந்து அவர் முன்னாடி கட்டி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இந்த இடத்த வாங்கி இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் கட்டியிருக்கிறாரு. இதை நாங்கள் தொடர்ந்து எடுத்து கட்டி எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாஞ்சிக்கிறோம். உள்ளே பார்க்கலாம். அந்த சர்ச்சோட என்ட்ரன்ஸு. இது பாருங்கள், இந்த சர்ச்சுக்குள்ளாடி ஃபுல்லாக வந்து ஜன்னல் எதுவும் இல்லாமல் இப்படி ஓப்பனில் இருக்குது. இது வந்து கட்டினதுலேருந்து இப்படி தான் இருக்கும். அது 8 வருஷம் அதை சொல்கிறாரு அந்த பாஸ்டர் வந்து. அப்பத்துலேருந்து இப்படி இருக்குது. ஆனால் இந்த செயரு, அந்த புல்பிட்டு, இது எல்லாமே எதுவுமே இங்கே வந்து திருட்டே போகலையா. அது வந்து பெரிய விஷயமா இருக்குது. இது எப்படி ஓப்பன்லேயே இருக்குது. ஸோ இந்த ஜன்னல் எல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து பிரயாசப்படுறோம். இது வந்து பக்கத்தில் வந்து குவாரி, கல்குவாரி, எம் சாண்டு, 1.5 ஜல்லி 3/4 ஜல்லி உடைக்கிற இடம். அது அவங்களுக்கு அந்த சவுண்டு கரகரன்னு சவுண்டு கேட்குது, மிஷினோட கிளஸ்டர் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. இப்போ அவர் இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் அப்படி வச்சு அங்கே அந்த ஆராதனை நடத்திட்டு இருக்காரு. ஒரு 20 பேர் அப்படியே ஜபத்துக்கு வராங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நானும் இங்கே வந்து ஆராதனை நடத்துகிறேன். இப்போ ஞாயிற்றுக்கிழமைலாம் அந்த பாஸ்டில் வர முடியாத நாட்களில் நான் வந்து நடத்துகிறேன். இதே மாதிரி அவர் இங்கே இருக்கும்போது பாத்ரூம் ஏதோ ஒன்று கட்டியிருக்கிறாரு, அது கட்ட முடியாமல் அப்படியே இருக்குது. ஸோ இந்த பாத்ரூமை நாங்கள் வந்து எடுத்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிரயாசப்படுறோம். இந்த ஊழியத்திற்காக இப்படி இந்த பாலாய் கிடக்கிற இடங்களை சபைகளை எடுத்து கட்டுறது இந்த ஊழியத்துக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். நீங்களும் இதில் வந்து உதவி பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறா எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இதில் நீங்கள் உங்களுடைய மேன் பவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பினா நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம சேர்ந்து தேவராஜ்யத்தை கட்டுவோம். தேவன் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி எங்கள் வானூர் தாலுக்கா, விழுப்புரம் மாவட்டத்தில் வானூர் தாலுக்காவில் உள்ள எல்லா கிராமங்களையும் சபைகள் கட்டப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரயாசத்தோடு தரிசனத்தோடு நாங்கள் இந்த ஊழியத்தை செய்கிறோம். சபைகளா கிராமங்களில் சபைகள் கட்டணும். இருக்கிற கிராம சபைகளை திட்டப்படுத்தணும். அப்போ சில பவுல் பம்பிலியாவில் சிரியாவிலும் திரிந்து தேவனுடைய சபைகளை திடப்படுத்தணும் போல் நாங்கள் தேவனுடைய சபைகளை திடப்படுத்தின ஊழியத்தை செய்கிறோம். இந்த ஊழியத்தில் நீங்கள் பங்கு கொள்ளுங்கள். தேவராஜ்யத்தை சேர்ந்து கட்டுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.